அது சில நடைமுறைகளை பற்றி சொல்கிறேன். இருக்கணும் அப்படிங்கிறதோட நடைமுறை கூட்டும் போது அந்த தூசி வந்து நம்ம மேலே படுற மாதிரி கூட்டினோம் அப்படின்னு சொன்னால் அந்த நமக்கு வந்து நிறையா தாரித்திரங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். சாப்பிட்டதுக்கப்புறம் அந்த எச்சிலை மிதிக்கக்கூடாது, அது ரொம்ப தப்பான ஒரு விஷயம். சாதத்தை வந்து மிதிக்கப்படாது, தர்பையை மிதிக்கப்படாது. அதே மாதிரி சுவாமியினுடைய அர்ச்சனை பண்ண புஷ்பங்களை வந்து மிதிக்கக்கூடாது, அரிசியை இறைக்கக்கூடாது, அதே மாதிரி தண்ணியை வீணாக்கக்கூடாது. அதே போன்று பார்த்துட்டோம்னா வீட்டில் அனாவசியமாக பூன்னு பெருசாக விளக்கேற்றுறது அவ்வளோ சிறப்புகள் கிடையாது. படிகள்கிட்ட லைட் எரியணும், இருட்டாக இருக்கக்கூடாது. அதே மாதிரி வாசலில் சந்தி வேலையில் விளக்கேற்றணும். மூடி வச்சுட்டு இருக்கக்கூடிய வீடு எப்போவுமே திறக்காமல் மூடியே வச்சுட்டு இருக்கக்கூடிய இடங்களில் கண்டிப்பாக அது அவ்வளோ சிறப்புகள் அப்படிங்கிறது கிடையாது. அதே மாதிரி வீட்டில் எப்போவுமே கெட்ட விஷயங்களை பேசுகிறது, திட்டி பேசுகிறது இருந்துருக்கும். சிரிக்காமையே உட்காந்துட்டுருப்பா. அதே மாதிரி பழசே வச்சு சாப்பிட்டுன்னு இருக்கக்கூடிய குணாதிசயங்கள் இருக்கும். எச்சை வந்து கீழே படுறது, துப்புறது, இந்த மாதிரி அவ்வளோ சிறப்புகள் கிடையாது.